இந்த ருத்ராட்சம் என்பது ஒரு மிகப்பெரிய அறிவியல். நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புவது என்னவென்றால், நம்மளுடைய முன்னோர்களின் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளும் சடங்கு முறைகளும் சம்பிரதாய முறைகளும், ஏன் நாம் குங்குமத்தை இந்த விரலில் வைக்க வேண்டும், விபூதியை இந்த விரலில் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரணிகளுக்கு பின்னால் இருப்பது மூட நம்பிக்கையில் முழுவதுமாக அறிவியல். அந்த முழுவதுமாக அறிவியலுக்கான ஒரு தாற்பயம் தான் இந்த ருத்ராட்சத்தை அணியக்கூடிய ஒரு அமைப்பு. ருத்ராட்சம் எப்படி செயல்படுகிறது என்றால், உங்களுக்கு ஒரு பயோ பேட்டரியா செயல்படுது. இது ஒரு பேட்டரியா செயல்படுமா? ஆமா. ருத்ராட்சத்தை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா, உடைச்சிங்கன்னா அதுல இருக்கிறது 50% ஆஃப் கார்பன் அப்படின்னு தான் இன்றைய சயின்ஸ் சொல்லுது. அது ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா இந்த பசங்க எப்போ பார்த்தாலும் சிவன் சிவன்றாங்க, உத்ராட்சத்தை அணிச்சுக்கிறாங்க, வானத்தில் பறக்கிறாங்க, தண்ணியில் நடக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட என்ன டூல் இருக்குது, என்ன மாதிரியான தன்மையை வைத்து கொண்டு இவர்கள் எந்த மாதிரியான சித்து வித்தைகள் எல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். சித்து வித்தை காட்டுவதற்கு வேற எதுவும் தேவையில்லை. சிவன் உள்ளிருந்தாலே போதும், வித்தை தன்னாக வெளிப்பட்டு விடும் இல்லையா? அந்த வகையில் இந்த ருத்ராட்சத்தினான அமைப்பு என்பது 50 விழுக்காடு கார்பனால் இயங்கியிருக்கக்கூடிய அமைப்பு. ருத்ராட்சத்தை யார் யார் அணிகிறாரோ, அடுத்த ஒரு முழுமையான ஒரு முழுக்க இந்த ருத்ராட்சத்தினுடைய ஒரு சயின்ஸை பற்றி உங்ககிட்ட நான் வரக்கூடிய அமைப்புகள்லாம் எளிதாக புரியும்படி விளக்குகிறேன். இப்பொழுது இந்த சின்ன ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ருத்ராட்சம் அணிவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, ஒவ்வொரு கிரகங்களோடு எப்படி இந்த ருத்ராட்சம் கனெக்ட் ஆகிறது, வெறும் சாதாரண ஒரு விடை எப்படி உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட் சிப்பாக இயங்குது, உங்க உடம்பை இயக்கக்கூடிய பயோ மேக்னெட் வேவாக இயங்குகிறது. ருத்ராட்சம் அணிவதால் என்ன பலன்? 3 விதமான பலன்கள் கிடைக்கும். யார் ஒருவர் ருத்ராட்சம் அணிகிறாரோ, உங்களுடைய உடல் கொழு அடைக்கப்பட்ட ஹார்ட் அட்டாக் வராம ருத்ராட்சம் காப்பாற்றும். ரத்த அழுத்தத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு சிப்பாக உங்க உடம்புல எப்படி நீங்க வாக்கிங் போறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானம் ஒரு வாட்சை கட்டிட்டு அங்கிருந்து உங்களை ட்ராக் பண்ணி நீங்க எத்தனை ஸ்டெப் நடந்தீங்க, எத்தனை காலடி வைத்தீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறதோ, அந்த மாதிரி ருத்ராட்சம் உங்களுடைய உடலை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ட்ராக்கிங் சிஸ்டமா வேலை பார்க்கும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் மிக அதிகம். அதை தாண்டியும் அதற்கு பின்னால் இயங்கக்கூடியது நம்மளுடைய கிரகங்களினுடைய அமைப்பு. ஒவ்வொரு உத்ராட்சத்திற்குள்ளும் ஒவ்வொரு கிரகங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அப்ப யாரு எந்த மாதிரியான உத்ராட்சத்தை அணியும் போது அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த சிவராத்திரியில் நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். ஒரு முக ருத்ராட்சம், மொத்தம் ருத்ராட்சத்தில் 38 வகையான ருத்ராட்சங்கள் இருக்கின்றன. இது ஒரு விதை, இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிவனுடைய அருளால் கிடைக்கக்கூடிய ஒரு விதை. சாதாரண ஒரு கொட்டை இதை பண்ணும். சிவன் மனது வைத்தால் புல் கூட பூரிப்படைந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கும். சாதாரண ஒரு அமீபா இந்த மானிட பிறவி எடுக்கலையா? பிரளய காலத்தில் வந்த இந்த விஷயம் இவ்வளோ பெருசா மாறி அந்த ஜீவனை ஐக்கியப்படுத்தி கொள்வதில்லையா? அந்த மாதிரி இந்த சின்ன உத்ராட்சம் உங்களுக்கான ஒரு மாயா வித்தையை செய்யும். ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளும் ஒவ்வொரு ருத்ராட்சம் அடங்கும் என்ன சொன்னேன். இது என்ன புதுசா இருக்கு? நீங்க சயின்ஸா சொல்றீங்க, நாங்க வெயிட் பண்றோம், பாக்குறோம், இல்ல அது அப்புறமா பாத்துக்கிறோம். அதை தாண்டி கிரகத்துக்கும் ருத்ராட்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு கோளும் ருத்ராட்சத்தோட கனெக்ட் ஆகுமா? ஆமா. ருத்ராட்சத்துக்கு ஒவ்வொரு முகங்கள் இருக்கு. மொத்தம் 38 வகையான ருத்ராட்சங்கள் 38 முகங்களோடு இருக்கிறது. அந்த 38 முகங்களோடு இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்ச அமைப்பு என்பது வியத்த குவிந்தையை உங்களுக்கு செய்யக்கூடிய காரணியாக மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஏகமுக ருத்ராட்சம் என்பது சிவனுடைய சொரூபமாக ரொம்ப ரொம்ப அரிதானது. ஏகமுக ருத்ராட்சம் உங்களுக்கு கிடைப்பது அது சிவனின் சொரூபமாக முழுக்க சிவனுடைய தன்மையாகவே இந்த ஏகமுக ருத்ராட்சம் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரணியாக இருக்கிறது. அடுத்து 2 முக ருத்ராட்சம். 2 முக ருத்ராட்சம் எந்த கிரகத்தின் ஆளுமையை வெளிப்படுத்துகிறது என்றால், அது சந்திரனுடைய ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக காட்டப்படுகிறது. அர்த்தநாதீஸ்வர சொரூபம். அந்த அர்த்தநாதீஸ்வர சொரூபம் எதோட அமைக்கிறது? சந்திர கிரகத்தோடு அமைகிறது. சந்திரனுக்கும் இந்த 2 முக ருத்ராட்சத்திற்கும் சம்பந்தம் இருக்கு. சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஒளி கதிர் இருக்குல்ல, அது இந்த 2 முக ருத்ராட்சத்தின் மீது பட்டு உங்களுக்கான சில அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. அப்ப இந்த 2 முக ருத்ராட்சத்தை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும்,
சந்திரனால் வரக்கூடிய வருமான தடை என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்கும். ஓகே, அடுத்து 3 முக ருத்ராட்சம். இந்த 3 முக ருத்ராட்சம் சூரிய சந்திர சோம காரகத்துவம் என்று சொல்வார். சூரியன் சோமன் அக்னியுடைய ஒரு காரகத்துவம் கலந்த ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். இந்த ருத்ராட்சம் செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மையை உங்களுக்கு கொடுக்க வல்லமை வாய்ந்தது. நீங்கள் 3 முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது செவ்வாய் கிரகத்துடைய ஆளுமை அழகாக இந்த ருத்ராட்சம் ஈர்த்து கொள்ளும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உடல் பிணிகள் தீர்வதற்கான வாய்ப்பை இது கொடுக்கும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டை எடுத்துக்கோங்க. ஒரு ஜோதிடராக சொல்லணும்னா உங்களுக்கு தனுசு வீட்டில் இல்லாட்டி கன்னி வீட்டில், இந்த பக்கம் மிதுன வீட்டில், அந்த பக்கம் மீன வீட்டில் யாருக்கெல்லாம் செவ்வாய் என்று ஒரு கிரகம் உங்களுடைய சுயஜாதகத்தில் நிற்கிறதோ அவர்களுக்கு நிஜமாக இரத்த சோகைக்காக இல்லை ரத்தத்தில் சில தொற்றுகள் வருவதற்காக ரத்தம் சுரக்கக்கூடிய தன்மை கம்மியாக ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இது மருத்துவ ஜோதிடம், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. இதை சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எது தெரியுமா கொடுக்கும்? இந்த 3 முக ருத்ராட்சம் கொடுக்கும். 3 முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது சோமன் சூரியன் அக்னியுடைய அமைப்போடு சேர்ந்த செவ்வாய் வெளிப்படுவார். செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மையை இது ஈர்த்து கொண்டு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும். ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும்போது ரத்தம் சூடாகாத நிப்பாட்டும், கோவத்தை குறைக்கும், எண்ணத்தை சீராக்கும், வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பை இந்த 3 முக ருத்ராட்சம் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து 4 முக ருத்ராட்சம். இந்த 4 முக ருத்ராட்சம் பிரம்மாவின் அம்சமாக கருதப்படுகிறது. இந்த 4 முக ருத்ராட்சம் உங்களுக்கு பதவி, பெயர், புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மையை ஒரு மாடனுக்கு யார் அணிந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக மலரும். இது அறிவு என்று சொல்லக்கூடிய புதன் கிரகத்தோடு தொடர்புடையதாக வெளிப்படுகிறது தன்னுடைய கதிர்கள். அப்ப 4 முக ருத்ராட்சம் அடையும் போது புதன் கிரகத்தினுடைய எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். புதன் கிரகத்தோட எனர்ஜியான இந்த பெயர், புகழ், இளமை, செல்வாக்கு, மதிநுட்பம், சிந்தனை, பிரம்மம் என்பது சொல்லக்கூடியது அந்த வார்த்தையை சொல்லிக்க அறிவின் முதிர்ச்சி, எதை எங்க எப்ப பண்ணணும்ன்ற கிளாரிட்டியை கொடுப்பதற்கு உங்களுக்கு 4 முக ருத்ராட்சம் நீங்கள் அணியும் போது இயல்பாகவே அந்த ருத்ராட்சத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் புதன் கிரகத்தில் இருந்து அந்த கதிர்வீச்சை வாங்கி உங்களுக்கான தன்மையை உங்களிடத்தில் பட்டு 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 உங்களுடைய உடல் அதிர்வு இருக்குல்ல, உடம்புல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் ஓடிட்டு இருக்குல்ல, இந்த காந்த புலம் ஓடிட்டு இருக்குல்ல, இந்த காந்த புலத்தோடு இந்த வெளியில் இருக்கக்கூடிய சிப்பு எப்படி உங்களோட வாட்ச் கட்டினீங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்பை ட்ராக் பண்ணி அந்த வாட்ச் உங்களுக்கு இத்தனை ஸ்டெப் நடந்தீங்கன்னு சொல்லுதோ, அந்த மாதிரி நீங்கள் இந்த 4 முக ருத்ராட்சத்தை அணியும் போது உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பில் இருக்கக்கூடிய அதிர்வில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் புதன் கிரகத்தின் வாயிலாக ஈர்த்து கொண்டு உங்களுக்கான வாழ்வியலை வசப்படுத்தி கொடுக்கும். அடுத்து இருக்கவே இருக்கு 5 முக ருத்ராட்சம். மிக அரியதான ஒரு ருத்ராட்சம் 5 முக ருத்ராட்சம். காலஞானி ருத்ர ரூபம்னு சொல்லுவாங்க. இந்த 5 முக ருத்ராட்சம் யாரெல்லாம் அணிய பெறுகிறீர்களோ அவர்களுக்கு சிவனின் தன்மையான ஈசானம், தத்புருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான குணங்கள் எல்லாம் இருக்கும். வாமனம், சத்தியோப்தம் நிறைய இருக்கு. அந்த 5 விதமான குணங்களும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உருவாகும். யார் 5 முக ருத்ராட்சத்தை தன்னுடைய தொண்டை குழியில் அணிகிறீர்களோ, ருத்ராட்சம் அணிகிறது இங்கதான் அணியணுமா? ருத்ராட்சம் நீங்கள் தலையில் இருந்தீங்கன்னா 1 கோடி புண்ணியம். ருத்ராட்சம் நீங்க தொண்டையில் அணிந்தா 1 கோடி லட்சம் புண்ணியம். ருத்ராட்சத்தை நீங்கள் கையில் அணியும் போது கோடிக்கு கோடி புண்ணியம். ருத்ராட்சத்தை நீங்கள் இடுப்பில் அணியும் போது நீங்கள் சிவமாகி விடுவீர்கள். அவ்வளவுதான். அப்போ ருத்ராட்சத்தை எங்க அணியணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. அப்படி அணியும் போது அதற்கான மகத்துவம் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ பால பாடம் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சயின்ஸை மட்டும் புரிஞ்சுக்குவோம். 5 முக ருத்ராட்சம் நீங்கள் அணியும் போது ஈசனுடைய 5 குணங்களால் நீங்கள் சூழப்பட்டு உங்களுக்கான வெறுமைகள் நீக்கப்படும். பேலன்ஸ்ட் ஆகும் உடம்பு. பஞ்சபூத தத்துவத்தில் ஏதோ ஒன்று கம்மியானதாங்க உடம்பு வியாதியாலையும் மனசாலையும் சங்கடப்படும். இந்த ஆன்மா உயிராலையும் மனசாலையும் எதால சங்கடப்படுதுன்னா இன்பேலன்ஸால. அப்போ இதை சரி கட்டக்கூடிய காரணியாக இந்த 5 முக ருத்ராட்சம் குரு என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தின் தன்மையை ஈர்த்து கொண்டு உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய அறிவியல். நான் கண்டுபிடிச்ச ரிசர்ச் மிகப்பெரிய அறிவியல் இது. நாடி முறையில் குரு தான் ஜாதகர். ஒரு ஜோதிடராக நான் சொல்லணும்னா நாடி முறையில் குரு தான் ஜாதகர்.
அப்போ குரு என்று சொல்லக்கூடிய பிளானட் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் உங்களுடைய கேரக்டர் அங்கே தீர்மானம் செய்யப்படும், உங்களுடைய தடம் அங்கு பதிக்கப்படும், நீங்கள் யார் என்பது தெளிவுறும். அப்போ நீங்கள் யார் என்பது தெளிவுறக்கூடிய தெளிவற்ற நன்மையில் இருக்கும்போது இந்த ஈசனின் 5 குணங்களும் உங்களுடைய எந்த அலைவரிசை கம்மியா இருக்கோ, பஞ்சபூத தத்துவத்தில் எந்த பூதம் கம்மியா இருக்கோ அந்த பூதத்தை இயக்கி அதற்கான சீராக்கி இந்த ஜாதகனை, இந்த சுயத்தை, இந்த இயக்கத்தை, இந்த உயிர்ப்பை அந்த உணர்வோடு கலக்க செய்யக்கூடிய காரணியாக 5 முக ருத்ராட்சம் இயங்குகிறது. அது குரு என்கிற தன்மையில் இருக்கக்கூடிய அதிர்வை வாங்கி கொள்ளக்கூடிய காரணியாக இருக்கிறது. அடுத்து நீங்க 6 முக ருத்ராட்சம் நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 முக ருத்ராட்சம் நீங்கள் அணியும் போது சண்முகனோடு அது கலக்கிறது. சண்முக கடாட்சத்தோடு 5 முகத்தும் சேர்ந்து நான் சொல்லுவேன். பஞ்ச தன்மார்க்க சாதகன் அம்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு, அம்மன் 5 முகம் இருக்கு, சிவனுக்கு அம்பாளுடைய முகம் சேர்ந்து 6 முகம். அந்த 6ம் சேர்ந்து வந்தது தான் சண்முக கடாட்சம். அவனே குருவாகவும் இருந்து அருள் புரிவான் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். அப்படி இந்த 6 முகம் அவன் காலை பிடிச்சிட்டா போதும், வாழ்க்கையில 7 முகம்தான். அப்ப இந்த 6 முக ருத்ராட்சம் சண்முகத்தின் அமைப்பாக இங்கு செயல்படக்கூடியது. அந்த சக்தியை உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய செயலாக அந்த சக்தி என்னவென்றால் சுக்கிரத்தன்மையை கொடுப்பது. சுக்கிர கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்களை உங்களுடன் இந்த உத்ராட்சத்தின் வழியாக செலுத்தி வாழ்க்கையை செழுமை செய்ய வைப்பது. சாட்டிஸ்ஃபேக்ஷன், லாவிஷா வாழ்வது, பிரம்மாண்டமாக வாழ்வது, பேரோடு வாழ்வது, புகழோடு வாழ்வது, சுகமாக வாழ்வது, சௌக்கியமாக வாழ்வது என்ற அத்தனை விதமான சகல சம்பத்துக்களும் இந்த 6 முக ருத்ராட்சம் சுக்கிரன் என்கிற காரணியில் சுக்கிரன் என்ற கிரகத்தினுடைய தன்மை ஈர்த்து கொண்டு உங்களுக்கு வழங்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அடுத்து 7 முக ருத்ராட்சம் ஒன்று இருக்கு. இந்த 7 முக ருத்ராட்சம் என்பது ஆதிசேஷனுடைய ஆளுமையாக சொல்லப்படுகிறது. இந்த ஆதிசேஷனுடைய ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்னவென்றால் இந்த 7 முக ருத்ராட்சத்திற்கு உண்டு நாக தோஷத்தை நீக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை ஜாதகத்தில் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது சரியில்லை, இது சரியில்லைன்னா இந்த 7 முக ருத்ராட்சம் ரொம்ப அரிதுதான். இது கிடைச்சதுன்னா வாங்கி அதை போடும்போது நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய உங்கள் மரபு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து அது சரி செய்யக்கூடிய காரணியை உங்களுக்கு வழங்கும். இந்த 7 முக ருத்ராட்சை தான் யோக தீட்சைக்கு தேவைப்படுகிறது. யோக மார்க்கத்தில் பயணிப்பவர்கள் இந்த 7 முக ருத்ராட்சை இருக்கும்போது உள்ளிருக்கக்கூடிய குண்டலினி சக்தி எழுவதற்கான வாய்ப்புகளை இந்த 7 முக ருத்ராட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கியே தீரும். அதற்கு சிவனுடைய அருளும் துணை புரியும். அடுத்து இந்த 8 முக ருத்ராட்சம். 8 முக ருத்ராட்சம் நீங்க அணியும் போது அஷ்டதிக்கு பாலகருடைய, நம்ம சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் 8 லிங்கங்கள் இருக்கே, அஷ்டதிக்கு பாலகர்களுடைய அத்துணை விதமான காரணியும் உங்களை நோக்கி வருவதை நீங்கள் உணர ஆரம்பித்து விடுவீர்கள். அஷ்டதிக்கு பாலகர்கள் மட்டுமல்லாம அஷ்டமா சித்திகள் கைவரக்கூடிய அமைப்பும் இந்த 8 முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது உங்களுக்கு அடுக்கடுக்காக வர ஆரம்பித்துவிடும். எப்பயுமே ஒரு லைட் இருக்குன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே மாறும்போது அந்த லைட்டு கண்ணு கூச மாதிரி ஆயிடும். அதுக்கு நம்மளுடைய கண் திறமை, நம்ம ஒரு கண்ணாடி போட்டோம்னா அந்த லைட்டை நம்மளால் எதிர்கொள்ள முடியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடலை யோக மார்க்கத்திற்கு அஷ்டமா சித்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெறிப்படுத்த ஆரம்பித்து விட்டு நீங்கள் 8 முக ருத்ராட்சம் அணியும் போது கண்டிப்பாக அஷ்டமா சித்தி கைவரும். இது பைரவரினுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரணியாக அமைய காத்திருக்கிறது. இது ராகு என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகத்தினுடைய தன்மையை உங்களுக்கு பிரதிபலிக்கும். சந்திரனுக்கும் சூரியனுக்கு மட்டுமா ராகு இருக்கு? இல்லை. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஒளியும் ஒரு நிழலை கொடுக்கும். ஒளி இருந்தால் இருள் இருக்கத்தானே செய்யும், வெளிச்சம் இருந்தால் நிழல் இருக்கணும்ல. அப்போ இந்த அஷ்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய யோக மார்க்கத்தில் பயணப்படக்கூடிய, உடம்பை சித்தாக்கக்கூடிய, சித்து வேலை செய்யக்கூடிய, ஈசனாகவே மாறக்கூடிய தன்மையை இந்த ராகு என்கிற அந்த நிழல் கிரகத்தினுடைய காரகத்தை வாங்கி இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு 8 விதமான முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை அணியும் போது கொடுக்கும். அடுத்து 9 விதமான ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது நவ பைரவர்கள் என்று சொல்வார்கள். நவ பைரவருடைய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். 8 திக்கு பைரவர்கள் பார்த்திருக்கோம். மகா பைரவரும் சேர்த்து 9 பைரவர். நவ பைரவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பைரவருடைய ஆசி கிடைத்து விட்டால் வேற என்ன, காலத்தை வெல்லக்கூடிய காலமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள்.
எப்பேற்பட்ட சூழலையும் நீங்கள் கை கொண்டு விடுவீர்கள். எந்த தடை வந்தாலும் எந்த இது வந்தாலும் அதை உட்கார்ந்த இடத்தில் தவிடுபடியாகக்கூடிய வல்லமையை உங்களுடைய உடலிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இது அணியும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஆறா எனர்ஜி ஒரு ரூமை தாண்டி ஒரு ஊரை தாண்டி புத்தருக்கு எப்படி போச்சோ அந்த மாதிரி போக ஆரம்பித்து விடும். இது கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகத்தினுடைய தன்மையை உங்களுக்கு உள்ளாக்கி ஒரு மனிதனை ஞான செழுமையாக்கி உங்களுடைய உடலை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு இணையான ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய தன்மையை இந்த ஒற்றை விதை, இத்தனை முகங்கள் கொண்ட விதை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ 9 முக ருத்ராட்சம் நீங்கள் அணியும் போது உங்கள் உடலுக்குள் கேதுவால் வரக்கூடிய தடை, கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி அதற்கான நிவர்த்தியும் அதற்கான தீர்வும் பைரவரின் கடாட்சத்தோடு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 10 முக ருத்ராட்சம் கிடைக்கும் போது மகாவிஷ்ணுவுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். 10 முக ருத்ராட்சம் எங்கேயாவது கிடைச்சதுன்னா பாருங்க, ரொம்ப ரொம்ப அரிது. இந்த 10 முக ருத்ராட்சத்தை கைப்பற்றவர்கள் வாழ்வில் வசந்தங்களோடு தான் பயணிப்பார்கள். மகாவிஷ்ணுவுடைய அமைப்பை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு புண்ணியங்களை எல்லாம் பெற்றுத்தரும். பிரபஞ்ச ஆற்றலை ஒவ்வொரு நிமிடமும் அப்படியே வாங்கி 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 அந்த காஸ்மிக் எனர்ஜி மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய எனர்ஜி. நான் திரும்ப இது ஒரு பெரிய சயின்ஸ். நம்ம இந்த ஒரு நிகழ்வு போதுமா என்றால் போதாது. எதுக்கு இந்த திக்கில் உட்காந்தா இது வரும், இந்த திக்கில் ஏன் இது யமன் திக்கு, ஏன் இது இந்திரன் திக்கு, ஏன் இது வாயு திக்கு, இது ஏன் இது வர்ணனுடையது, ஏன் இது ஈசானம், ஏன் இது குபேர மூளை, எதற்கு? அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வருது, இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வருது. நான் இங்க இருக்கேன், என்னால அமெரிக்கால பார்க்க முடியாது, எனக்கு இங்க இரவு, அங்க அவர்களுக்கு பகலாக இருக்கும். என்னிடம் சூரியன் தெரியவில்லை, அங்கிடம் சூரியன் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னிடம் நிலவு இருக்கிறது, அங்கு நிலவு இல்லை. ஒரே உலகம்தான், ஆனா அங்கு தெரிவது இங்கு இல்லை, அந்த இடத்துல இருக்கிறது இங்கே கிடைக்கல. அப்ப இந்த பிரபஞ்சம் என்ற பெருவரில் ஒரு இடத்துல இருந்து ஒரு எனர்ஜி வரும். அப்ப இந்த இடத்துல நீங்க உட்காரும் போது இந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணலான்னு உட்கார்ந்து எவ்வளவு ஆழமாக அறிவியலாக ஆன்மீகத்தை கொண்டு செலுத்தீர்கள். இந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்ன்ற விஷயத்தை நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் கண்டுபிடித்திருப்பார்கள். சிலிர்க்கணுங்க அதுக்கெல்லாம். இப்போ உட்காந்து நம்ம இது பேசுறதுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் என்ன புண்ணியம் செய்தோமோ இந்த பாரத மண்ணில் பிறந்திருக்கிறோம், அவ்வளவுதான். என்ன புண்ணியம் செய்தோமோ இந்த தமிழ் மண்ணில் தவழ்கிறோம், அவ்வளவுதான். என்ன புண்ணியம் செய்தோமோ இந்த தமிழை படிக்கிறோம், அவ்வளவுதான். என்ன புண்ணியம் செய்தோமோ சிவனோடு கலக்கிறதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். அப்ப இந்த 10 முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அதிர்வுகள் உங்களுக்கு அடுத்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே பிரபஞ்சம் இயக்கி கொண்டிருக்குமா? ஆம், இயக்கி கொண்டிருக்கும். ஒவ்வொரு இடத்துல இருந்து கதிர்கள் இயக்கி கொண்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் இயக்கிற ஒரு டான் இருக்கான்ல, அவன் தான் சிவன். அவன் இவன் நான் அப்படித்தான் பேசுவேன். என்னுடையது, என் உரிமையானது, என் நமனுக்கானது வந்தப்புறம் அங்க இருந்து வேதம். எல்லா கதிர்களும் இயக்கக்கூடிய ஒரு கதிர் ஒன்றுமே, அந்த கதிர் தான் சிவம். அது பிறப்பற்றது, அது எங்கிருந்தும் தோன்றவில்லை, அது யாருக்கும் பிறக்கவில்லை, அது யாரோடும் இயங்கவில்லை. அதற்குள் தான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதுதான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 10 முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது பலவித நன்மைகளை உங்களுக்கு மகாவிஷ்ணு என்கிற அந்த ரூபத்தின் வாயிலாக இருந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த காஸ்மிக்வே உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 11 முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏகாதேசம், ஏகாத்திரம் அப்படின்னு நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் கொண்டாடக்கூடிய ஒரு ருத்ராட்சம் ஒன்று உண்டு என்றால் அது 11 முக ருத்ராட்சம். ஏக தர்ப்ப ரூபாயன் பேர், அது பேரு. அந்த 11 வகை ருத்ராட்சம் எங்கு கிடைக்கப்பெறுகிறதோ அங்கு சிவன் அதற்குள் உரைகிறான். ஒரு முக ருத்ராட்சத்திலும் இந்த 11 முக ருத்ராட்சத்திலும் சிவனுடைய எனர்ஜியை, சிவனுடைய விஷயத்தை நாம் அதற்கான விலை மிக அதிகம். ஏன்னா எப்பொழுதுமே விலை அதிகமானது மட்டும்தான் மக்களால் நிராகரிக்கப்படும், ரொம்ப ரேரா கிடைக்கும். அதற்கான ஒரு விலை நம்மளால முடியாது. நம்ம சிவனுடைய அருள் இருந்தால் நம்மளுக்கு இது கிடைக்கும். அப்ப 11 முக ருத்ராட்சம் என்பது சிவனுடைய சுரூபத்தை அப்படியே உங்களுக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய தடை. சிவன் உள்ள வந்துட்டா என்ன ஆயிடும்? சிந்தை நிறைந்து விடும். எதை பற்றியுமே ஒரு கவலை வராது, எல்லாம் அவன் செயல் என்கிற நினைப்பு வந்துவிடும். பேரானந்தம் கிடைக்கும், பரவசமாகும், பக்தியால் திளைப்போம். பார்ப்பவர்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி, இந்த அற்ப மானிட வாழ்வுக்கா இவ்வளவு அழைகிறார்கள் என்று நாம்
யோகியாக மாறிவிடுவோம். யோக மார்க்கத்தில் பயணப்படக்கூடிய, சித்த மார்க்கத்தில் பயணப்படக்கூடிய அத்தனை பேரும் இந்த 11 முக ருத்ராட்சத்தோடு தான் இருந்தாலும் நிறைய கையில் மாட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த 11 முக ருத்ராட்சத்தும் இந்த 9 முகமான கேது ருத்ராட்சம் கையில் தான் அணிய வேண்டும். அதுதான் அதற்கான நியதி. இப்படி 12 வகை ருத்ராட்சம், 38 வகை ருத்ராட்சம் நிறைய இருக்கு. மினிமம் 12 வகை ருத்ராட்சம் இப்பொழுது கிடைக்கிறது. உங்களுக்கு இதெல்லாம் அணிய முடியாதுன்னா உங்களுக்கு இந்த 2 முகம், 3 முகம், 4 முகம், 5 முகம், 6 முகம் இருக்கு. இதுக்குள்ளே இருக்கிறத வாங்கி நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுக்கான விஷயங்களை வசப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ருத்ராட்சம் சரியானதா எப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு டிப்பையும் சேர்ந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ருத்ராட்சத்தின் மேல் இருக்கக்கூடியது காப்பர் வேவ், 50% காப்பர் தான் இருக்கு. ஒரு செம்பு பாத்திரத்து மேலே இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் வைக்கும் போது பக்கத்தில் ஏதாவது ஒரு மேக்னெட்டை வச்சிங்கன்னா அது ஒரு ஈர்ப்பு விசையை கொடுக்கும், அதிரும். ஒரு செம்பு டம்ளர் மேலே ருத்ராட்சம் வச்சிங்கன்னா அப்படியே கரகரன்னு சுற்றி ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளோ சொல்கிறீங்க மேடம், ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில டிப்ஸையும் கொடுத்துட்டு போங்கன்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் புரியுறது, அதனால் அதையும் சேர்த்து கொடுத்து விடுகிறேன். இந்த சிவராத்திரி அன்று இன்னொரு சூட்சமாக சொல்லி கொடுக்கட்டுமா? எப்பொழுது உங்கள் உடம்பு ஒரு சரிநிலையில் இல்லையோ, எப்பொழுது உங்கள் உடம்புக்குள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகிறதோ, எப்போ உங்கள் உடம்பு ஒரு பெரிய விஷயத்தை சந்திக்க போகிறதோ, அப்போ உங்கள் கழுத்திலிருந்து உத்ராட்சம் கலந்து விழுதும். நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு நீங்கள் போட்டிருப்பீங்க, உங்களுடைய உத்ராட்சம் காணாமல் போயிருக்கும். திடீர்னு நீங்கள் போட்டிருப்பீங்க, உங்களுடைய உத்ராட்சம் கீழே விழுந்திருக்கும். அப்போ என்னன்னா, உங்கள் உடம்புக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை அந்த உத்ராட்சம் வாங்கி கொண்டு அது தன்னை இழக்கிறது. ஒரு விதைக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டா என்றால் ஆமாம். ஏனென்றால் அது சிவனுடையது. சாதாரண ஒரு விதைக்கே இவ்வளவு ஆற்றல் உண்டா, அதை அப்படியே சுவைத்துக் கொள்ளக்கூடிய நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும். இந்த இதுவரைக்கும் எப்படியோ வாழ்வு இருந்து போட்டு போகட்டும். இந்த சிவராத்திரி அன்று வரக்கூடிய இந்த மகாநிசி காலத்தில் உங்களுடைய ஜீவனை அந்த சிவனோடு மௌனமாக ஐக்கியப்படுத்தி உங்கள் வாழ்விற்கு தேவைப்படக்கூடிய அத்துணை விஷயங்களையும் சிவன் அருளால் நீங்கள் நிறைந்து மகிழ்ந்து இந்த வாழ்க்கையை இனித்து கொண்டாடி இருப்பதற்கு அந்த ஏகமும் அநேகமாக இருக்கக்கூடிய அந்த சிவன் உங்களுக்கு அனுகிரகம் புரியட்டும்.